ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்குறேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கின்னு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஸ்பைசஸும் நான் போடல, பட்டை லவங்கம் எதுவுமே, வெங்காயம் மட்டும் தான் போட்டிருக்குறேன். நல்லா வெங்காயம் வதக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ வந்து கழுவி வச்ச சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கனை வந்து நல்லா வதக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கலாம் சிக்கனை. அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சிக்கனை வந்து நல்லா ட்ரையாக நல்லா வதக்குனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கவுச்சி வாசனை நல்லா போகும். நல்லா வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதக்கணும். இப்போ வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா இருந்தால் ஒரு 2 ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். நீங்கள் சிக்கன் மசாலாக்கு பதிலாக கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கினா போதும். நல்லா ஒரு வாட்டி கிளறிட்டு இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் வந்தால் போதும். இப்போ 3 விசில் வந்த பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வதக்கலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ் பற்ற வச்சு மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா கிரேவி மாதிரி வேணும்னாக்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிங்க. இப்போ வந்து 1 ஸ்பூனு மிளகு போட்டு நல்லா வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்குது பாருங்கள். இதில் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம். இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.